ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி சூப்பரான ஒரு கருவாட்டு குழம்பு தாங்க வைக்க போகிறோம். பாருங்கள், இந்த கருவாடு வச்சு தான் வைக்க போகிறோம். இந்த கருவாடு வந்து சூட கருவாடும்பாங்க, சால கருவாடும்பாங்க. இந்த கருவாடு வந்து நல்லா வெண்ணி தண்ணியில் நல்லா போட்டு தொலியை உரிச்சு வச்சுக்கிடணுங்க. அப்போ அது தொலி உரிப்படும். அதுக்கு தேவையான பொருள் கத்தரிக்காய், ஒரு பெரிய வெங்காயம், பூசணிக்காய், தக்காளி, முருங்கைக்காய், மிளகா, ஒரு எலுமிச்சை சைஸ் புளி, ஒரு 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் வத்தப்பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/2 ஸ்பூன் மிளகு பொடி எடுத்துருக்கேன். இந்த காய்கறிகள் இப்படி தாங்க நறுக்கிக்கணும். கருவாட்டு குழம்புக்கு சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா வெண்ணி தண்ணியில் நல்லா கருவாடை தொலியை உரிச்சு வச்சுட்டோங்க. இப்போ கருவாட்டு குழம்பு வைக்க போகிறோம். இப்போ வந்து எல்லா காய்கறியும் இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. இதை நறுக்கி வச்சுட்டு பின்ன தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோங்க. இப்போ சேர்த்துட்டு மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ வந்து புளியை நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. அதையும் சேர்த்து ஊற்றிக்கிடுவோங்க. ஊற்றிட்டு நல்லா கருவாடை பாருங்கள், நல்லா வெண்ணி தண்ணியில் போட்டு தொலியெல்லாம் உரிச்சாச்சு. இதே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா தேவையான அளவு வந்து தண்ணி வந்து நம்ம வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கை விட்டு நல்லா கலக்கிக்கோங்க. இந்த கருவாட்டு குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த கருவாட்டு குழம்பு இது வந்து நல்லா அடுப்பில் வச்சுக்கிடுவாங்க. பாருங்கள், அடுப்பில் வச்சு 10 நிமிஷம் வேகட்டும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நல்லா கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா பாருங்கள், ஒரு தாளிப்பு சேர்த்துக்கணும். தாளிப்பு ஒன்றுமே இல்லைங்க. நல்லெண்ணெய், கடுகு, ஜீரகம், வெந்தயம், ஒரு பூண்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இவ்வளோதாங்க தாளிப்பு கொட்டிக்கோங்க. சூப்பராக இருக்கும் இந்த தாளிப்பு. இதே மாதிரி கருவாட்டு குழம்பு செஞ்சு பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.